நாம் இந்த வேளையில் விசுவாசத்தை தோர்ந்து போகிற தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆவியானவர் உங்களோடு இந்த வரி மூலமாக பேச விரும்புகிறார். எங்களோடு இணைந்து இந்த பாடலில் நீங்கள் கரங்களை தட்டி பாடுவோமா? நாம் யாவருமாக இணைந்து நல்ல கையை தட்டி நம்ம பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனர்கள் புரிந்தனரே. எல்லாரும் நான் பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. எல்லாரும் சொல்லுமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க சொல்லுவோம். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். எல்லோரும் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். விசுவாசம் பாகம் 3. விசுவாசம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விசுவாசத்தை குறித்து நாங்கள் சொல்வதற்கு முன்பதாக 1000 முறை நாங்கள் யோசித்தோம், இதை சொல்ல முடியுமா? ஏனென்று சொன்னால் விசுவாசத்தை குறித்து எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நாங்கள் இதை சொல்ல முடியாது. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை உங்களுக்கு அற்புதங்களாக நாங்கள் இன்றைக்கி சாட்சியாக சொல்ல விரும்புகிறோம். விசுவாசம் 3வது மறுபடியும் தொடர்ச்சியாக பார்க்கிற வசனங்களை பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம், ரோமர் 4:17-18 பார்ப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகள் நிச்சயம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், பிரியமான தேவ பிள்ளையே, விசுவாசமானது நம்பப்படுகிறவின் உறுதியும்
காணப்படாதவைகள் நிச்சயம். நான் நம்புகிறேன், ஆனால் இன்னும் பார்க்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிற கர்த்தர் அதை செய்வார். சரி, இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே கூடணும், இந்த விசுவாசம் கிடைக்க நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ரோமர் 4:17-18 வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். முதல்ல நாங்கள் சொல்கிறேன், இல்லாதவில் இருக்கிறது போல் அழைக்கிற தேவனாகிய கர்த்தர். ரெண்டாவது, நான் இதில் பார்க்கும்போது நம்புவதற்கு எதுவுமே இல்லைங்க, அதற்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் ஒரு வீடை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், இல்லை ஒரு இடத்த வாங்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை, ஆனால் நம்பிக்கையே இல்லைங்க. ஆனால் நீங்கள் நம்புங்க, கர்த்தர் செய்வார். சரி, இந்த விசுவாசம் பெருக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடரில் பார்க்க போகிறோம். 3 காரியம். நம்பர் 1, முதலாவது விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் பெருகணும் அப்படின்னா நீங்கள் வாயில் அறிக்கை இடணும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார், என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வார், இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை முடித்து தருவார், என் மகனுக்கு இந்த ஜாப் நல்லா இருக்கும், இல்லை என் வாழ்க்கையில் நல்ல தொழில் முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் அறிக்கை இடணும். என்னைக்கெல்லாம் நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் அறிக்கை இடுறீங்களோ அன்னைக்கு உங்கள் விசுவாசம் எல்லாம் சுக்குநராக போச்சுன்னு அர்த்தம். இப்போது உங்கள் நாவில் வர்ற வார்த்தை தான் உங்களை உங்கள் குடும்பத்தை செழிப்பாக மாற்றும். விசுவாசம் அறிக்கை பைபிள் பாருங்க, எபிரேயர் 10:23 வாசிப்போம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. கவனிங்க, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். நான் ஒரு புக்கை படிக்கும்போது வெளி தேசத்தில் உள்ள ஒரு தேவதாசு சொன்னார், அவருக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றுமே இல்லையா. அவருடைய நண்பர் ரூமில் ரூம் மட்டும் அவர் தங்கியிருக்கிறாரு. பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு சோப்பு கூட இல்லையா. ஆனால் அவர் கீழே கிடந்த துண்டு சோப்பை எடுத்து உடம்புல போடும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கப்பலே பெரிய கப்பலை தாங்க அப்படின்னு சொல்லுவார். வாய்ப்பே இல்லை, சூழ்நிலை சாதகமாக ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் சொன்னார், எனக்கு கப்பலை தாங்க. பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கப்பல் அவர்கிட்ட நிறைய கப்பல் அவர் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை கர்த்தர் அவர் ப்ளஸ் பண்ணார். பிரியமான தேவ பிள்ளை, இன்றைக்கி ஒரு வேளை சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? 10 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். அறிக்கை இடுங்க, அறிக்கை இடுங்க. அறிக்கை இடும்போது கர்த்தர் உங்களை பெருசாக வச்சுருவாங்க. விசுவாசம் பெருகணுமா, ஒன்றுமே இல்லாத இடத்துல நீங்கள் அறிக்கை இடுங்க. அறிக்கையிட கர்த்தர் அதை செய்வார். சபையில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சொந்த சபை வேணும், சொந்த இடம் வேணும். சபையில் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்ல 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 ஜனங்கள் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அறிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாச பெருக செய்யும். 1 யோவானில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. 5வது அதிகாரம் 4வது வசனம் வேதம் சொல்லுது. 1 யோவான் 5:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது. நீ ஆண்டவருக்குள்ள பிறந்திருந்தா இந்த உலகத்தை நீ ஜெயித்திருப்ப. விசுவாசிக்கிற பிள்ளைங்க உலகத்தை ஜெயித்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு எதிர்மறையாக தான் இருக்கும். நம்ம எல்லாமே அப்படி ஆப்போசிட்டாக பேசி 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 நம்ம அப்படியே சோர்ந்து போயிடும். பாருங்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற 4 பேர்கிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது காட்டிலும் விசுவாசமாக பேசுகிற ஒரு நண்பனை தேர்ந்தெடுத்துக்கொள், நீ நம்பர் 1 வருவேன். பிரியமான தேவ பிள்ளை, நம் வாளியின் வார்த்தைகளுடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். உன் பிள்ளையை பார்த்து நீ சொன்னால் அது உருப்படாமல் போகணும், அது உருப்படாமல் போயிடும். இல்லை, என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான், என் பிள்ளை சாதிக்க பிறந்த பிள்ளை, இது இயேசுவின பிள்ளை, இயேசு அப்பாவுக்காக வளர வேண்டிய பிள்ளை, இந்த பிள்ளை பிளெஸ்ஸிங்காக இருப்பான், நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்படி நடக்கும். அறிக்கை ரொம்ப முக்கியம். எனவே தான் பைபிளில் சொல்லியிருக்கு,
நீதிமொழியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 18:21 வாசிப்போமா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் இங்க கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்க சொல்லுங்க, இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற்று வருவேன், கர்த்தர் என்ன சாட்சியை நிறுத்துவார். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நாவில் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாசமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், டிஸ்கரேஜான வார்த்தைகளை பேசி 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 அப்புறம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும்ல, என்ன ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கிறேன், என் குடும்பம் இப்படி தான் இருக்குது, என் வீட்டில் இப்படி தான் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் சொன்ன வார்த்தை பிசாசு அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அதுதான் நடக்கும். நீங்கள் சொல்லி பாருங்கள், நான் ஒரு சொந்த வீட்டை வாங்குவேன், இல்லை சொந்த வீட்டை கட்டுவேன், என் பிள்ளை நல்ல மென்மேலும் கர்த்தர் உயர்த்தப்படுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் கர்த்தர். நம்புவதற்கு ஏது இல்லாத இடத்துல அந்த ஆண்டவர் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது அற்புதம் நடக்கும். அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா நான் அறிக்கையிடுறேன், என்னுடைய அறிக்கை ஒருவேளை மற்றவங்களுக்கு கேலியாக இருக்கும். பாலியங்கீச்சோ அவருடைய சாட்சிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவருடைய ஒரு சாட்சி, ஒன்றுமே இல்லாத கஷ்டப்பட்ட நிலைமையில் அவர் சொல்கிறார், ஆண்டோட சொல்லிட்டாராம், எனக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு பெரிய நல்ல டீ கூட்டில் நல்ல அருமையான டேபிள் வரும், ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சைக்கிளை கொடுக்குறாரு, இன்னும் ஒரு சில பொருளெல்லாம் சொல்லியாச்சு, ஆண்டவர் எனக்கு தந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டார். எங்கள் வீட்டில் சைக்கிள் வந்துச்சு, டேபிள் வந்துச்சு, இன்னும் பல பொருட்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சாட்சியை சொல்லிட்டார். அப்புறம் பார்த்தா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னப்பா ஒன்றுமே இல்லைப்பா, நீ சொன்னதில் ஒன்றுமே இல்லை, விசுவாசத்தில் என் இருதயத்தில் இருக்குது, ஆனால் வந்துடும். அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கோழி அடக்காக்கணும் 21 நாட்கள் நம்ம காத்திருக்கணும், ஒரு குழந்தை வெளியில் வரணும்னா 10 மாதம் நம்ம காத்திருக்கணும். அப்போ அந்த மாதிரி தான் என் விசுவாசுக்கு நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தர் வீடு காலி பண்ண போகும்போது பாலியங்கிச்சோ கூப்பிட்டு அவருக்கு என்னென்ன அறிக்கை சொன்னாரோ அதெல்லாம் அவருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. டேபிளை கொடுக்குறாரு, சைக்கிளை கொடுக்குறாரு, இன்னும் ஒரு சில திங்ஸை கொடுக்குறாரு. அப்படியே வந்தது பாருங்கள். அறிக்கை ஒரு சின்ன சாட்சி. நீங்கள் அறிக்கையிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கையிடுங்க. ஒருவேளை நம்புவதற்கு நமக்கு ஏது இல்லாதிருந்த போதிலும் நான் விசுவாசத்தோடு நம்புவேன் அப்படின்னு சொல்லுங்க. அறிக்கையிடுங்க பிரியமான தேவ பிள்ளைக்கு. நான் கீழே இல்லை மேல், வாழல தலை, கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகள் கடன் கொடுக்குற மகனை கர்த்தர் என்னை வச்சிருப்பா நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளையை பார்த்து நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. எதை நம்ம அறிக்கையிடுறோமோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வரும். 100க்கு 100 அப்படியே நீங்கள் நம்புங்க. அறிக்கையிடுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. சொல்ல தேவன் உண்மையில் வர இருக்கிறாரு. செய்ய வேண்டியது அவருடைய வேலை, சொல்ல வேண்டியது உன்னுடைய வேலை. ஏன்னா பைபிள் அப்படி தான் இருக்கு. யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். யோபு 19:25 வாசிப்போமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்றான், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் நம்புகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஒரு டைமில் கஷ்டம், ஒரு டைமில் வேதனை, ஒரு டைமில் நம்ம வாழ்க்கையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இதை யோபு சொல்லும்போது அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? கவனிங்க, யோபு அவருடைய குடும்பத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டான், நடு ரோட்டில் வந்துட்டான், சரீரம் முழுதும் வியாதி, ஒன்றுமே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனாலும் யோபு சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த வியாதியில் இடப்பட்ட நாளில் வேதனையாக துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யோபு சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கி எல்லா இடமும் நெருக்கம் தான். இன்றைக்கி எல்லா இடமும் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு எல்லாரும் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. உண்மைதான். நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருடைய தழும்புகளால் என்ன சுகமாவே. நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல எதை நம்ம அறிக்கையிடுறோமோ அதுதான் நடக்கும். சரீர வியாதியில் அவமானப்பட்டு அவனுக்கு ஆதரவாக இருந்த ஒரே ஒய்ஃப் என்ன சொல்கிற பாருங்க, நீ இன்னும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கியா, தூசித்துட்டு செத்து போன்ற. ஏன்னா உன்னால் இனிமேல் யூஸ்லெஸ், இனிமேல் உன்னால் எந்த உதவி இல்லை. இதுதான் வேதனைங்க. சொந்த குடும்பத்தை பிசாசு நம்மளுக்கு நேராக எதிராக திரும்பும் போது அதுதான் வேதனையாக மாறுது. ஆனாலும் இந்த யோபு சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்,
இதுதான் அறிக்கை. நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்து இல்லை எல்லா பொருளும் அனுபவித்து நீங்கள் வந்து அறிக்கிறத காட்டிலும் இல்லாமல் இருந்து அறிக்கைப்படுற பாருங்க, அந்த அறிக்கை கர்த்தர் கனம் பண்ணுறார். என் பிள்ளை சொல்கிறான்னு சொல்லி கர்த்தர் கனம் பண்ணி உனக்கு தருவார். விசுவாசம் அறிக்கை பண்ணணும். மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அறிக்கை எப்படி வருமா? உங்க இருதயத்தில் நீங்க எதை அறிக்கையிட்டு கொண்டிருக்கீங்களோ இருதயத்தில் நிறைவினாலே வாய் பேசும். இயேசு கிறிஸ்து ஆவியில் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு போனார். அப்ப பிசாசை பார்த்து சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். பிசாசு கரெக்ட் அடிக்கிறார். இருதயத்தில் அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அவிசுவாசமான வார்த்தைன்னா அறிக்கையிடுவேன். விசுவாசம் இருந்துச்சுன்னு வைங்க, ஒருவேளை நம்மளுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீ ஜெபம் பண்ணுற, நீ பைபிள் வாசிக்கிற, சர்ச்சுக்கு போகிற, எல்லாம் செய்கிற, ஆனால் ஒன்றும் நடக்கலையே. அறிக்கையிடுங்க, கர்த்தர் மேலே வச்சிருப்பாரு. அப்போ அது சாட்சியம் மாறும். அறிக்கை 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 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அறிக்கை ரொம்ப முக்கியம். அது வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். எந்த அளவுக்கு விசுவாசமான வார்த்தை உள்ளுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீங்க. அந்த பற்றி ஆண்டவரை பற்றி நீங்கள் விசுவாச வார்த்தையை பேசுவீங்க. தோற்று போன வார்த்தையை பேசாதீங்க. தாவீது சொல்கிறான், ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு. அவன் சொல்கிறான், பழைய வெற்றியை பேசுகிறான். அன்னைக்கு சிங்கம் வந்துச்சு, அன்னைக்கு கரடி வந்துச்சு, அதெல்லாம் ஆண்டவர் அடிச்சு போட்டார். இந்த பெலிசையை மாத்திரம் விசுவாச அறிக்கை உங்கள் வாயிலிருந்து வரணும், சரமாரியாக வரணும். பிரியமான தேவ பிள்ளைகள், ஒன்று நாங்கள் இதுவரைக்கும் விசுவாசத்தை வச்சு நாங்கள் அனுபவிச்சதுனால இதை சொல்கிறோம். ரோமர் 10:10 பைபிளில் சொல்லுது, வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிக்கப்படனா நாவினால் அறிக்கைப்படும். நீ அறிக்கை பண்ண 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 நீ சொல்ல 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 உங்கள் விசுவாசம் அப்படி கூடிகிட்டே போகும். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசாயா 38வது அதிகாரம் 16வது வசனத்தில் வேதம் சொல்லுது. ஏசாயா 38:16 நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது, என்னை சொஸ்தப்படுத்தவும் பிழைக்கவும் பண்ணினேர். பாருங்க, ஏசாயா 28:16 நாங்கள் பார்க்கும்போது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். மறுபடியும் நான் சொல்கிறேன், விசுவாசிக்கிற நீ ஒரு நாள் பதறவே மாட்டேன், பதறவே மாட்டேன். விசுவாசம் பெருகணும், அறிக்கை பண்ணணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இதில் நாங்கள் பார்க்குறோம், சந்தேகப்படாமல் நம்பணும். விசுவாசத்தில் நிறைய சந்தேகம் எழும்பும், சந்தேகப்படுற சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம அடிக்கடி உதாரணத்துக்கு ஆபிரகாம் தான் சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். இதே நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? இங்கே பாருங்கள், பைபிளில் சொல்லுது, மத்தேயுல பார்க்குற ஒரு சம்பவத்தை குறித்து இருக்குது. மத்தேயு 14வது அதிகாரம் 27லேருந்து 32 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 14 27லேருந்து 32 வரைக்கும் வாசிப்போமா? உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து. கவனிங்க, இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வராரு, ஆனால் சீசர்கள் தனியாக போகிறாங்க. அப்போது அவனுக்கு பயப்படுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கடல் மேலே நடந்து வர்றது பேதுரு பார்த்துட்டான். உடனே பேதுரு எப்போவுமே முந்திரி தானே, முந்திரி கொட்டை மாதிரி தானே முன்னால் வருவார். இவர் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான்.
29 வாசிப்போம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பைபிள் அழகா போட்டிருக்கு. இயேசு கிட்ட போக கடல்ல நடந்தான் இருக்கு. ஒரு விசுவாசத்துல அவன் நடந்தான். பிரியமான தேவ பிள்ளைಗೆ, அப்புறம் தான் பிரச்சனை பாருங்க. 30-31 வாசிப்போம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இங்க பேதுரு நடந்து போயிட்டான். அந்த டைம்ல காத்து ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு. அவனுடைய பார்வை என்னாச்சுன்னா, ஏசப்பா மேல பார்க்க வேண்டியத பார்வை அப்படியே அலை மேல வந்துச்சு, காத்து மேல வந்துச்சு. உடனே சந்தேகம் உள்ள வந்துச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படி சந்தேகம் வருது அப்படின்னா, நம்ம மேலே பார்க்க வேண்டிய அந்த நம்முடைய பார்வை கீழே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம், பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சந்தேகம். பைபிளில் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, உடனே அவன் கையை பிடிச்சி அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்ட, ஆங்கிலத்தில் லிட்டில் ஃபெய்த்துன்னு போட்டிருக்கு. ஏன்டா சந்தேகப்பட்ட? நான் தான் கூட இருக்கிறேன்னு. அலையை பார்த்து ஏன் நீ விழுந்துட போகிற? அலையை பார்த்தா நீ கீழே விழுந்துருவேன், ஆனால் அவரை பார்த்தா விழமாட்டோம். சந்தேகமே வரக்கூடாது. 100க்கு 100 அவரை நம்பிட்டோமா, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. அவரிடத்தில் அன்பு குரலுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏசப்பா மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், எது நடந்தாலும் நன்மைக்கு தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் போச்சுங்க. நிறைய நேரங்கள் நமக்கு அப்படி தான். நம்ம ஜெபிக்கிற ஜெபம்லாம் வீணாக போச்சா? நம்ம இவ்வளோ நாட்களும் ஆண்டு நம்பி இருந்தோமே, இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் சந்தேகப்படுறோம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க, சந்தேகப்படாதீங்க. விசுவாச பிள்ளைங்க ஒரு நாள் சந்தேகப்படவே மாட்டாங்க. ஏசப்பா இருக்கிறார், என் கூட வருவார், எங்கே போனாலும் அவர் என் கூட இருக்கிறார். கடுகளை கூட சந்தேகம் வேண்டாம். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தில் பைபிளில் சொல்லுது. அப்போஸ்தலர் 7:5 வாசிப்போமா? இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், ஒரு அடி, இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு பைபிளில் சொல்லியிருக்கு, ஒரு அடி நிலம் கூட இல்லையா, அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும், பிள்ளையும் இல்லை, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இடம் கிடையாது, பிள்ளைங்க இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய பெரிய இடத்தெல்லாம் உனக்கு தந்துடுவேன். அடுத்தது சொல்கிறாரு, உன் பிள்ளைக்கு இதெல்லாம் தருவேன். சந்தேகப்படாமல் என்றைக்குமே நீங்கள் விசுவாசிக்கணும். நிலமும் இல்லை, இடமும் இல்லை, பிள்ளைங்க இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இடமும் தருவேன், பிள்ளையும் தருவேன், உனக்கு வர்ற பின்னால் இருக்கிற சந்ததிக்கும் தருவேன். ஆனால் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் எழும்புது. ஏசப்பா இருக்கிறாரா? ஏசப்பா கூட வராரா? நம்ம கூட நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லையா? இல்லை. சந்தேகப்படாதீங்க. சந்தேகங்கிறது அது வந்து என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. நிறைய பேரை பார்த்தா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறோம், எப்படியோ போயிட்டுருக்கு. இல்லை பிரியமான தேவ பிள்ளை, சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சந்தேகமே இருக்கக்கூடாது. ஏசப்பா கூட இருக்கிறாரு, பைபிள் அழகாக போட்டிருக்கு. அவர் கூட வராரு. ஒரு சீசர்களோடு கூட வந்தார் பைபிள் இருக்குது. இதோ நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் பைபிள் இருக்குது. நீ பார்க்கல, பட் ஆனால் கூட இருக்கிறார். காற்றின் திசை வருது, காற்று எங்கே வருது எங்கே போகுதுன்னு ஒருவேளை அசைவை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மாதிரி கர்த்தர் கூட இருக்கிறார். சந்தேகம் வேண்டவே வேண்டாம். வாசித்து பாருங்கள், லூக்கா 1வது அதிகாரம் 45வது வசனம் பைபிளில் சொல்லுது. லூக்கா 1:45 வாசிப்போம். விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். மரியாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை பாருங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும். கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னால் அதை நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்படாமல் நம்புங்க, அது கிடைக்கும். மத்தேயு 17வது அதிகாரம்
19-20 ஒரு சம்பவம் சொல்லியிருக்கு, வாசிப்போம். மத்தேயு 17:19-20 வாசிப்போமா? அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட வந்து பிசாசு பிடிச்ச ஒருத்தனை கொண்டு வந்து போடுறாங்க. துரத்த முடியல, துரத்தி பார்க்குறாங்க. ஏன்னா மேலே உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசு அந்த பையனை தீயிலையும் தண்ணீரையும் சாகடிக்கிற மாதிரி கொண்டு வருதான். அவங்களால துரத்த முடியல. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துட்ட வந்து தனியாக வந்து கேட்குறாங்க. இவர் மறுரூப மலைக்கு ஒரு 3 பேரை கூப்பிட்டு போயிட்டார், பேதுரு, யோவான், யாக்கோபு. ஏன்னா இங்கே இருக்கிற 9 சீசர்களால் ஒன்றும் செய்ய முடியல. இவங்க தனியாக உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து நிறைய சந்தேகம், நிறைய அவிசுவாசம், இவங்களால் துரத்த முடியல. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அப்பா, உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தினால தான் அந்த பிசாசு போகல. கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து போனால் போயிடும் அப்படின்றார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வந்து அவிசுவாசமான வார்த்தைகள், அவிசுவாசமான காரியம் நமக்கு பெருசானுக்க தவிர விசுவாசமான காரியங்கள் எதுவுமே இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனையை கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய போராட்டத்தில் கடந்து வந்திருக்கீங்க, அதெல்லாம் நமக்கு பெருசாக தரல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காரியத்தில் தான் நம்ம சந்தேகம். எது செஞ்சாலும் சந்தேகம் வேண்டாம். சந்தேகப்படாமல் விசுவாசிங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். 3வது, விசுவாசம் பெருக நம்ம என்ன செய்யணுமா? தேவனை நம்ம மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து அதிகமாக பெருகணும்னு சொல்லி பைபிளில் இருக்குது. நிறைய நேரங்களில் பிரியமான தெய்வ பிள்ளை, நம்முடைய விசுவாசம் குறைஞ்சி போயிடுது. நம்ம நினச்சது ஒரு சில நேரங்களில் நடக்காமல் போனால் விசுவாசம் குறைஞ்சி போகுது. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட பெருகுங்கள். விசுவாசம் ஒரு காரியத்தை பிடிச்சிட்டா அதில் உறுதியாக நின்றுடணும். அதை விட்டு முன்னுக்கு விலகவே கூடாது. நீ காலடி எடுத்து வச்சிட்டியா, கலப்பையில் கை வச்ச ஒரு நாள் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு தான் பைபிளில் இருக்கு. விசுவாசத்தில் பெருகணுமா? தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தணும். நீங்கள் இப்போது வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் சர்ச்சில் தான் எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் ஆலயத்தை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஜன்னல் இருக்கும், பெரிய ஜன்னல் 6 அடியில் இருக்கும். இப்போ இந்த ஜன்னல் வந்து எங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, இந்த ஆலயத்தை கட்டும்போது நிறையா இதெல்லாம் நிரப்பணுமே, ஆண்டவர் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜன்னல் வேணும். அப்போது அந்த ஜன்னலுக்காக ஜெபம் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவங்க ஆஃபீஸில் அந்த ஜன்னல் இருக்குது பாஸ்டர், நீங்கள் வந்து அதை பேசுங்க அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட இந்த ஜன்னலை பார்த்து ஒரு கொட்டேஷன் கொடுத்து நாங்கள் வந்தோம். நாங்கள் கொடுத்த கொட்டேஷன் ரொம்ப குறைவான கொட்டேஷன். அவங்க 2 காரியம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு, நீங்கள் கொடுத்த கொட்டேஷன் வந்து இதுக்கும் அதுக்கும் ஒத்தே வரல. 2வது சொன்னாங்க, சர்ச்சுக்குன்னு அவங்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாதுன்ட்டாங்க, தூக்கி போட்டாங்க. இருந்தாலும் ஜெபம் பண்ணோம், மறுபடியும் போய் கேட்டோம். கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் 10-12 ஜன்னல் எங்களுக்கு ரொம்ப விலை குறைவாக கிடச்சிது. ஏன் இதை ஒரு காரியங்கள் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஜன்னல் எப்படி கிடச்சதுன்னா, அந்த ஜன்னலுக்கு முன்னால் வந்து ஒரு சாமியார் போய் அந்த கம்பெனிலேயே சொல்லிட்டான், இந்த ஜன்னல்லாம் பெருசாக இருக்குது, இந்த ஜன்னல் உங்கள் கம்பெனியில் வச்சா அந்த உங்கள் கம்பெனியே உருப்படாது, நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜன்னல் அவன் தூக்கி வச்சிட்டான். எங்கள் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். நம்மளுக்கு முன்னாலே இந்த ஜன்னலை மரத்தெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் கொண்டு போய் வச்சு 3வது மாடியில் அந்த ஜன்னல் இருந்துச்சு, அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறோம். விசுவாசம் கர்த்தர் கொடுக்க வச்சார், கர்த்தர் கொடுக்க வச்சு இதெல்லாம் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். கர்த்தர் ஆலயத்தை கட்டும்போது இதெல்லாம் விசுவாசத்தில் தந்தார். ஒரு புறஜாதி மனுஷட்ட ஆண்டவர் உள்ளுக்குள்ள பேசலைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. கர்த்தர் பேசி கொண்டு போட்டார். இதில் பெரிய காரியம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் சாட்சியாக சொல்கிறேன்.
அந்த ஆலயத்துக்கு முடியாதுன்னு சொன்ன அந்த வாயில் சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொண்டு வர வச்சிருக்கிறார். இதெல்லாம் பெரிய கிருபை. விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எங்கள் வாழ்க்கை ஊழியத்தின் பாதையில் ஒவ்வொன்றும் சாட்சி தான், ஒவ்வொன்றும் சாட்சி தான். தேவனை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும். இங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா 17 ஒரு 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வராங்க. 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கிட்ட வரும்போது 10 பேருக்கும் சுகத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் தான் ஆண்டவர்கிட்ட வந்து தேங்க்ஸ் பண்ண வரான். அப்போ அற்புதம் பெற்றவர்கள் 9 பேரில் 10 பேரில் 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க போயிட்டாங்க. வாசிப்போம் லூக்கா 17வது அதிகாரம் 18-19 வாசி பாருங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னைக்கு தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில் அற்புதம் கிடைச்ச உடனே உங்களுக்கு விசுவாசம் உங்க வாழ்க்கையில் பெருகிறது அல்ல. அற்புதம் கிடைச்சதுக்கு கிடைக்காவிட்டாலும் நீங்க தேவனை தேங்க்ஸ் பண்ண 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 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவர் இந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்றாரு. உங்க குடும்பத்தில் பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க விசுவாசிக்கிற பிள்ளைங்க தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை தேங்க்ஸ் பண்ணுங்க. ஒரு காரியத்துக்காக உங்க வாழ்க்கையில் அது இல்லை, இல்லாதவங்களை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் அவர். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. உதாரணமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எங்கள் வாழ்க்கையில் கூட ஆலயம் சொந்தமாக இல்லை, ஆனால் ஆண்டவர் சொந்தமாக ஆலயத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் தேங்க்ஸ் பண்ணோம். உபவாசித்து தேவனுக்கு நன்றி சொல்லியிருக்கோம். எத்தனை மூடை தேவனை மகிமைப்படுத்த உங்கள் விசுவாசம் பெருகும். மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் யாராக இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க. நீங்கள் விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடி வரும், தேடி வரும். என் தேவன் அப்படி வச்சிருப்பார். 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 7:12 வாசிப்போமா? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இங்க பாருங்க, சாமுவேல் சொல்றான், பெலிஸ்தர் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகிறாங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆண்டவர் யுத்தம் பண்ணுறாரு. யுத்தம் பண்ணி முடித்த உடனே அவன் சொல்கிறான், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார்ன்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இந்த நெருக்கமான சூழ்நிலையில், இந்த போராட்டமான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை நடத்தினார் அல்லவா? தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் அல்லவா? ஒரு சம்பவத்தை போனமாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு கோழி குஞ்சு, ஒரு கோழி அடை காத்துட்டு இருக்கும்போது அந்த கோழி முட்டையோட பருந்து முட்டையும் ஒன்று அங்கே வச்சுட்டாங்களாம். அந்த பருந்து முட்டை, அதாவது பெரிய பருந்து, வானத்தில் பறக்கிற பருந்து. இப்போ கோழி முட்டையும் குஞ்சு பொரிச்சது, பருந்து பறந்துச்சுது. அது கோழியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது கோழி மாதிரியே கத்த ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு நாள் அந்த பருந்து ஒன்று வந்துச்சு. அது அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. நீ மேலே பறக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போச்சான் பாருங்கள். அது மேலே அது பறக்க கற்றுக் கொடுத்தது. நிறைய நேரங்களில் ஆண்டுடைய பிள்ளைங்க ஏதோ ஒரு தடவை கீழேயே நம்ம இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் உன்னதத்தின் பிள்ளைகள், உன்னதத்தில் போகணும். தேவன் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. இந்த விசுவாசம், இந்த தொடரை தயவுசெய்து யாரும் வந்து விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்றவங்களுக்கு இதை வந்து அறிய தாருங்கள். நம்முடைய விசுவாசம் பெருகணுன்னு நம்ம நல்லா அறிக்கை பண்ணுவோம். சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசிப்போம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை அற்புதங்களை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். எதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ விசுவாசி பதறான் இருக்கு. கர்த்தாவே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.